லுக்ஸ் வைஸ் நமக்கு பார்க்குறதுக்கு வேணால் இது ஸ்போர்ட்டியாக தெரியலாம். பட் ரெண்டு வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேறு. அதாவது அந்த இன்ஜினை உருவாக்கியிருக்க விதமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்ப்யூட்டராக தான் உருவாக்கியிருக்காங்க. நமக்கு NS 200 ஆகட்டும், அதே மாதிரி NS 160 ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வைஸ் ரொம்பவே சிமிலராக இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சர் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிமிலராக இருக்குது. அப்போ யார் எந்த வண்டியை வாங்கலாம், என்ன ப்ரைஸிங் வித்தியாசம் இருக்குது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டாண்டர்ட், அதாவது லுக்ஸ் வைஸில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. பட் இன்ஜின் வேறு, மற்ற நிறைய விஷயங்கள் வந்து வேறு வேறையாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து மெஜாரிட்டியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த வண்டி செட் ஆகும், என்ன ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, யார் எந்த வண்டியை வாங்குறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற முழு ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் அட்லஸ் யூடியூப் சேனலை வந்து உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அப்ரிஷியேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஹோசோரி. உங்களோட 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீதாராமேட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆகாஷ் பஜாஜில், அதாவது பஜாஜ் வெஹிக்கிள்ஸில் ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் பஜாஜில் வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு ரைட்டான சுச்சுவேஷன். ஏன்னு வந்து கேட்குறீங்களா, ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. 2000 10,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த வண்டிக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஆகாஷ் பஜாஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த NS 200 ஆகட்டும், NS 160 ஆகட்டும், உங்களால் எந்த ஒரு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் உங்களால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை வச்சு இது NS 200 அல்லது NS 160 அப்படின்றதே ஈவன் ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு அக்ரெசிவான லுக்குன்னு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேரியன்ட்ஸில் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த லுக் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு 2 வண்டியிலுமே சேம் தான். ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா LED லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சின்ன வித்தியாசங்கள் வந்து இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு NS 200ல் 60 வாட்ஸ் வந்து ஹை பீமும், அதே மாதிரி 55 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ பீமும் இருக்கும். இதுவே நமக்கு NS 160ல் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா NS 200ல் நமக்கு நைட் விசிபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். பட் NS 160ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ். இதுவே NS 200ல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலையுமே நமக்கு வந்து LEDஸில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. 2 வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான DRL கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த தண்டர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷனை பொறுத்து நமக்கு NS 160 ஆகட்டும், அதே மாதிரி NS 200 ஆகட்டும், நமக்கு எந்த ஒரு வித்தியாசங்களும் கிடையாது. அதே மாதிரியான டைல் செட்டப் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 வண்டியிலுமே கொடுத்துருக்க சுவிட்ச் கியர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி மீட்டர் கன்சோல் ஆகட்டும், ரெண்டுமே வந்து சேம் தான். ஆஸ் யூஷுவல் நமக்கு NS 200ல் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே NS 160லையும் கொடுத்துருக்காங்க. மீட்டர் கன்சோலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கியர் பொசிஷன், RPM, அதே மாதிரி ட்ரிப் A, ட்ரிப் B, ஓடோமீட்டர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேப்ஸ், ரெயின் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்படின்ற ABS சென்சிட்டிவ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியிலுமே சேம் தான். ஸோ அதனால் இதுலேயும் எந்த மாற்றங்களும் கிடையாது. அடுத்ததாக டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் இந்த விஷயங்களுக்கு வருவோம். 2 வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 180/17 தான் கொடுத்துருக்காங்க. 2 வண்டியிலுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது 300mm டிஸ்பிளே தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் நமக்கு 130/70 இன்ச்சஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 வண்டியிலுமே காமன் தான். ஸோ அதே மாதிரி நமக்கு ரியர் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 230mm கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டியிலுமே நமக்கு டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ABSோட சென்சிட்டிவ் நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ரெயின் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்படின்ற 3 மோட்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது நம்ம NS 200 அண்ட் NS 160யோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த விஷயங்களை வந்து பார்த்துருவோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து வேறுபடுது. ஸோ முதல்ல சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 805mm. சீட்டோட கம்ஃபர்டபுளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 169mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 158 கிலோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து NS 160ல் வந்து பார்த்துருவோம். நமக்கு NS 200ல் கொடுத்த மாதிரி அதே 805mm சீட் ஹைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்து 152 கிலோ. நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170mm வந்து இந்த வண்டியில் இருக்குது. அடுத்ததாக இந்த 2 வண்டியிலுமே ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NS 200 ஆகட்டும், NS 160 ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே 12 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மைலேஜை பொறுத்து 2 வண்டியிலுமே வேரி ஆகுது. நமக்கு NS 200ல் ஒரு 35 to 43 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இதுவே வந்து நமக்கு NS 160ல் ஒரு 40லிருந்து 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரைட் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் 2 வண்டியிலுமே மைலேஜ் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல லுக்ஸு சேம், டயர்ஸு சேம், பிரேக்கிங் சேம்,
ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம். அடுத்து சொல்ல போகிற விஷயம் வந்து பெரிய வித்தியாசம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். ஸோ இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்து நம்ம முதல்ல வந்து NS 200 வந்து பார்த்துருவோம். ஸோ NS 200 வந்து பார்த்தீங்கன்னா 199.5 cc லிக்யூட் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் ஸ்பார்க் 4 வால் DTSA இன்ஜின் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24.5 PS 9750 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18.74 Nm 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே NS 160 வந்து பார்த்துருவோம். ஸோ NS 160 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 160.3 cc இன்ஜின் 17.2 PS 9000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14.6 Nm வந்து 7250 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நமக்கு NS 200லையும் NS 160 வித்தியாசங்கள் என்னென்னு வந்து பார்க்குறீங்களா? வந்து சிசி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NS 200 லிக்யூட் கூல்டு இன்ஜின், NS 160 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் கூல்டு இன்ஜின். அதே மாதிரி NS 200 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அப்புறம் NS 160 வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். NS 200 வந்து கிக்கர் கிடையாது, நமக்கு NS 160 கிக்கர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தியாசங்கள். அடுத்ததாக இன்ஜினில் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா இதை வந்து இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்க விதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்டி. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 78 mm வந்து போர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 49 mm வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா போர் பெருசாகும், ஸ்ட்ரோக் வந்து சின்னதாகவும் இருக்குது. அதனால் இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஹைவேல ஒரு நல்ல பர்ஃபார்மர் இந்த வண்டி. ஸோ இதுவே இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 58 mm போரும் 60 mm ஸ்ட்ரோக்கும் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வைஸ் நமக்கு பார்க்குறதுக்கு வேணால் இது ஸ்போர்ட்டியாக தெரியலாம். பட் ரெண்டு வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அதாவது அந்த இன்ஜினை உருவாக்கியிருக்க விதமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்ப்யூட்டராக தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இது கம்ப்ளீட்டாக இந்த வண்டியோட டியூனிங்கே வேறு, அந்த வண்டியோட டியூனிங்கே வேறு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிற ஸ்போர்ட் பைக் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து NS 160 வந்து எடுங்க. ஏன்னா இதோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து வேறு, இதோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து வேறு, இதோட கேரக்டரே வேறு, அதோட கேரக்டரே வேறு. மேபி லுக்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு சிமிலராக இருக்கலாம், ஆனால் பஜாஜ் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை வந்து இன்ஜின் வைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கில் இருக்க கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த NS 160 வந்து எடுங்க. ஸோ இதுதான் இந்த வண்டிக்கு இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஐ ஹோப் இதை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த வண்டியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது டெஃபினெட்லி வந்து டிசைட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ நமக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,52,000 டாப் வேரியண்ட் வந்து எக்ஸ்ஷோரூமாக வருது. இதுவே நமக்கு NS 160 வந்து பார்த்தீங்கன்னா 1,39,000 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூமாக வருது. ஒரு 10,000 தாங்க வித்தியாசம். நீங்கள் அதாவது எக்ஸ்ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான் வித்தியாசம். ஸோ அந்த 10,000 நீங்கள் ஆஃபர் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 cc வண்டி கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது சிட்டிக்கும் பீஸ்ட்டாக இருக்கும், ஹைவேக்கும் பீஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கம்ப்யூட்டருங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்டி ஸ்டாண்ட்ஸில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்ததாக இந்த ரெண்டு வண்டியோட ரைட் ரிவ்யூமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எப்படி இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்றது. ஸோ தேர்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பேரிசன் வந்து பார்த்துருப்போம். ஸோ ரைட் பண்ண எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ஸ்கொயர் இன்ஜின். இதுவே NS 200 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரோக்கும் ஒரு லாங் போரும் ஷார்ட் ஸ்ட்ரோக்கும் இருக்க இன்ஜின் அப்படின்ட்டு. ஸோ இது கம்ப்யூட்டராக வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டாண்டர்டில் எந்தளவுக்கு இன்ஜினை டியூனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். மொதல் விஷயங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைவ் ஃப்ரீ இன்ஜினாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் இன்ஜின் இருக்கிற பட்சத்துலேயும் நமக்கு வந்து ஃபியூலிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா த்ராட்லிங் இதெல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குங்க. 160 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பவர் இருக்குது. NS 200 வந்து கொஞ்சம் இன்னும் புல் பண்ணுறது அதிகமாக இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா 160 cc அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் பவர் டெலிவரி அந்த லெவலுக்கு தான் இருக்கும். NS 200 வந்து பார்த்திங்கன்னா லாங் கியரிங் செட்டப். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கியரிங், ஒரு கியருக்கும் இன்னொரு கியருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கம்மி. நீங்கள் சீக்கிரமாக வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஒரு சிட்டிலேயே வந்து செகண்ட் தேர்ட் கியரில் போக முடியும். பட் NSல வந்து அது கஷ்டம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் இந்த மாதிரி விஷயங்கள், பிரேக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு NS 200 பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதில் வந்து ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. இல்லை ஸ்டில் டுவல் சேனல் ABS கொடுத்துருந்தாலுமே NS 200 வந்து எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிஹவ் நம்ம NS 200 ரைட் ரிவ்யூமே வந்து பார்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அடுத்ததாக கியர் ஷிஃப்டிங், கிளச் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பவர் டெலிவரி ஆப்வியஸ்லிங்க எனக்கு தெரிஞ்சு 160 cc நல்ல ஒரு டீசெண்டான பவர் வந்து கொடுக்குது. ஷார்ட் கியர் கொடுத்து அந்த பவர் பேண்ட்விட்த்தை வந்து நல்லா வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வெல் பேலன்ஸ்டு இன்ஜின் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். சில பேர் கேட்பீங்க லாங் ரைட் கொண்டு போகலாமா?
ஆப்வியஸ்லி கொண்டு போகலாங்க. ஏன்னா ஒரு 70-80 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 வரைக்குமே தாராளமாக இந்த வண்டியை க்ரூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து தெரியுது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கியருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பஜாஜ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி பைக்காக எனக்கு இது தோணுது. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ், ஸ்டைல், லுக் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து இன்ஜின் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் கேரக்டர் வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளோட அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஈக்குவலாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி ஒரு 200cc அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 160cc ஒரு ஸ்போர்ட் வெஹிக்கிள் வந்து டிசைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10,000 ரூபா கூட போட்டு NS 200 எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு தோணுது. பட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலை. இந்த வண்டிக்கான சிசி அதாவது பவர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்மியே தவிர பிரேக் மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இது 2 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் பிரேக் NS 200 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நமக்காக ஸ்ரீ ப்ரோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் NS 200 ரிவ்யூ வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா NS 200 ரிவ்யூ பார்த்துருவோம். ஏன்னா NS 160 இது ஜஸ்ட்டு பார்த்துருப்போம். எஸ், NS 200 அந்த ஃபஸ்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டரை விடும்போது இருக்க ஃபீல் இருக்கு இல்லைங்களாங்க, வேறு லெவல். அந்த பவர் இருக்கு இல்லைங்களா, நல்லா புல் பண்ணி கொண்டு போகுதுங்க. த்ராட்டல் வந்து நல்லா ஓப்பன் ஆகுதுங்க இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெவ் ஃப்ரீ இன்ஜினுங்க. உண்மையாக ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியுது. ப்ளஸ் வந்து NS 160 152 kgன்றதுனால NS 200 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சைட் பை சைடு ஓட்டி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து NS 200 வந்து பல்கியாக வெயிட் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதோட ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா இதை விட லைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் வந்து அந்த ஹெவினஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஸ்டில் வந்து கம்மி பண்ணியிருக்கிறதா நான் வந்து சொன்னேன். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் பை சைடு கம்பேர் பண்ணி ஓட்டும்போது NS 160 ஹேண்டில் பார் வந்து லைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து அதாவது வெயிட் வந்து இன்ஜினோட வெயிட் வந்து ஸ்டேரிங்கில் இருக்கிறது வந்து அதாவது ஹேண்டில் பாரில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியிலையுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வண்டியிலுமே சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. எதுலேயுமே வந்து ஹார்டர் வந்து கிடையாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஃப்ரிங்க இது வந்து ஷார்ட் கியர் கிடையாது. இது வந்து லாங் கியர். ஒரு கியருக்கும் இன்னொரு கியருக்கும் நடுவில் வந்து நிறைய பவர் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஓரளவுக்கு லாங் கியர் வண்டி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஹைவே பர்பஸான வண்டிங்க. நல்லா ஸ்ட்ரெச் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான வண்டின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டுறதுக்குமே கொஞ்சம் அஜைல் அண்ட் நிம்பிளாக வண்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பிரேக்கிங்கை பற்றி பார்த்துருவோம். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா NS 160 நான் சொன்னேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக ஃபீட்பேக் ஆஃபர் பண்ணலிங்க அப்படின்றது. பட் NS 200 வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ரியர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியுமே நல்ல ரிஃபைன்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போத் ஆர் வெல் ரிஃபைன்ட். 2த்தில் கம்பேர் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு NS 200 ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்த கிளச் விஷயத்துக்கு வரும். கிளச் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியிலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் மேபி எனக்கு தெரிஞ்சு NS 200 விட NS 160 வந்து கிளச் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியிலுமே சேமாக இருந்தது. அதில் எந்த வித்தியாசங்களும் இல்லை. ஹீட்டிங் வந்து 2 வண்டியிலுமே நான் எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ணலை. பட் இன்னொரு 10,000 இல்லை 12,000 வித்தியாசம்னு நினைக்கிறேன். அந்த வித்தியாசத்தில் டெஃபினெட்லி நீங்கள் வந்து NS 200 எடுக்கிறதா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். until that bye from ஹார்த்தடல்ஸ் பிரவீன். எல்லோரும் வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடை வந்து கம்மியாக வச்சு ரைட் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். பாய் மக்களே, தேங்க்யூ.